நாடா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரவு முதல் மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், நாடா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. தற்போது அங்கு வானிலை எந்த அளவில் இருக்கு? வங்கக்கடலில் உருவான நாடா புயல் தற்போது கரையை நெருங்கி வருகிறது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாகை மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி முடுக்கிவிட்டுள்ளார். புயல் நெருங்கி வருவதையொட்டி அதாவது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இன்று 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதாவது நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இதனால் இந்த பகுதியில் உள்ள அதாவது கடலோர பகுதியில் உள்ள 54 கிராமங்களைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனிடையே கடந்த 5 தினங்களுக்கு முன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நேற்று மாலை கரை திரும்பின. மீதமுள்ள 50க்கும் மேற்பட்ட படகுகள் தற்போது நாகப்பட்டினம் துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாகப்பட்டினம் கடற்பகுதியில் அதாவது அலைகள் 5லிருந்து 10 அடி உயரம் எழுவதால் துறைமுகத்தின் உள்ளே படகுகளை செலுத்துவதில் மீனவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த படகுகளை உள்ளே கொண்டு வர முடியாமல் மீனவர்கள் தவித்து வருகின்றனர். துறைமுகம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலில் நிற்கின்றன. அந்த படகுகள் உள்ளே வர முடியாமல் மீனவர்கள் அதாவது மற்றொரு படகு மூலம் கயிறு கட்டி அதை உள்ளே கொண்டு வரும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். புயல் முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து நாகை மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளையும் நேற்று முடுக்கிவிட்டார். அதன்படி நாகப்பட்டினம் கடலோர பகுதியில் அதாவது தாழ்வான பகுதியிலும் கடலோர பகுதியிலும் வாழும் மக்கள் மேடான பகுதிகளுக்கு வருவதற்காக 218 அதாவது திருமண மண்டபங்கள், சமுதாய கூடங்கள் மற்றும் சென்டர்கள் 218 சென்டர்களை நியமித்திருக்கிறார். அந்த பகுதியில் அனைத்து துறை அதிகாரிகளும் சென்று அத்தியாவசிய பொருட்கள் அதாவது அரிசி, அவர்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டிய அந்த அரிசி, மண்ணெண்ணெய், அந்த மளிகை பொருட்களை அந்த பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கிறார். பால், பிரெட்டு உள்ளிட்ட பொருட்களும் அந்த பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் 40 பேர் இன்று அதிகாலை வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த எந்தெந்த பகுதியிலெல்லாம் மழை அதிகமாக பெய்து அந்த பகுதியில் அதாவது பேரிடரை அந்த பகுதியில் இருக்கும் மக்களை மாற்று இடங்களுக்கு மீட்டு கொண்டு வருவதற்காகவும் இவர்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் நேற்று இரவு திடீரென கனமழை தொடங்கியது. இந்த மழையானது காலை 6:20 வரைக்கும் தொடர்ந்து வேகமாக பெய்து வந்தது. குறிப்பாக நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, நாகூர், கீழ்வேலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட சுற்றுவட்ட பகுதிகளில் கனமழை பெய்து இந்த மழை என்பது தற்போது சற்று சீரடைந்திருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பகுதியில் காற்று என்பது 40லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருகிறது.